அனைவருக்கும் வணக்கம், ஆனந்த வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு. அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம பார்க்கறத விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ண வெற்றி கிடைக்கும். கேட்கறத விட கேட்கறதுல 20% வெற்றி கிடைச்சிடும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம், நான் ரொம்ப தடுமாறுற சாமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கடனில் தத்தளிக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீட்டில் கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட முடியல, இல்லை கல்யாணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும். அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு, கவலைப்படாத, அடுத்த வாரம் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா 30% உங்களுக்கு நல்லது நடந்துடும். அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதாவே இருக்கட்டுமே, கடன்ல முழுக போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவரு சொன்ன ஒரு வார்த்தை அந்த அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும். என்னடா இவன் ஜாதகத்தை, இவன் சாஸ்திரம் படிச்சவன், ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ. ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்க விதி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பலன் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மாற்றக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு. சரி, இது ஒரு 30% போயிட்டா இப்ப அர்த்தம் ஜோதிடர் சொல்வார், நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள், இது தள்ளி போடக்கூடாது, அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும். பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும். இப்போ திருத்தணியில போய் முருகனை விளக்கு போடணும்னா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுப்போம். மலேசியாவில் இருக்கும், சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது, உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க, அங்க போய் முருகா திருத்தணியில் இருக்கிற முருகன் நீ இங்க இருக்க நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க. இன்னும் ஒரு 30% உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும். அப்ப மீதி 40% தான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க, 40% தான். இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம், கல்யாணம் ஆயிடும். என்ன நினைச்சு போன அது நடக்கும். உன் விதியை உன்னால வெல்ல முடியும். இந்த 40% மார்க் நம்மளால எடுக்க முடியாதா, ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா, சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். சரிதானே இப்ப நான் பேசுறது? இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துருவோம். மீன ராசி, மீனத்தை பொறுத்தவரை ஆதாயம் எத்தனை, விரயம் எத்தனை, ஆரோக்கியம், அனாரோக்கியம், ராஜபூஜிதம், ராஜகோபம், சுகம், துக்கம். நம்ம வீட்டு கிரகத்தினால நமக்கு என்னன்னா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, விசுவாவசு வருஷத்துல கிரகங்கள் ஒரு பதவி ஏற்பாங்க. பதவி ஏற்பு விழான்னு இருக்கு பஞ்சாங்கத்துல, இதை கரெக்டா கொடுத்துருப்பாங்க. பதவி ஏற்பு, என்னென்ன பதவிக்கு வராங்க ஒவ்வொருத்தவங்க அப்படின்னு உண்டு. அதுல அந்த குரு ரொம்ப, குருனாலே என்ன, பிடிவாதக்காரன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் குரு சூப்பர் கிரகம் அப்படின்னுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பிடிவாதக்காரன். அவர் இந்த தடவை என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பதவியில தான் குரு வரார், சசியாதிபதி அப்படிங்கிற ஒரு பதவி, அதுலதான் குரு வரார், வேற எந்த பதவியிலுமே வரல. ராஜாவா சூரியன், மந்திரியா சந்திரன், அர்க்கியாதிபதியா சூரியன், மேகாதிபதியா சூரியன், சசியாதிபதியா குரு, சேனாதிபதியா சூரியன், ரசாதிபதியா சனி, தானியாதிபதியா செவ்வாய், நீராசாதிபதியாக புதன், பசுநாயகர் கோபாலன். ஒரே ஒரு பதவி தான் குருவுக்கு கிடைக்குது. இதுல என்ன தர்ம சங்கடம்னா பெரிய ஆட்கள் எல்லாருமே அவங்கள இந்த வருஷத்துல தக்க வச்சுக்க போறாங்க. பெரிய மனிதர்கள், ஒரு விஐபியா இருக்கிறவங்க, ஆஹா முடிஞ்சதுதான் இந்த தடவை நம்ம விஐபி ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க, விட்டுற முடியாது. அதனால மீனராசியில பிறந்தவர்கள், நான் ரொம்ப கீழே இருக்கேன் சார், நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரணும் சார்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. சொல்லுவாங்க சில விபத்துக்கள்லாம் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு நூல் இலையில தப்பிச்சிருவோம். என்னன்னு கேட்டா விளையாட்டா சொல்லுவாங்க, யமன் இன்னைக்கு விடுமுறை, டீ குடிக்க போயிருந்தாரு, அந்த நேரத்துல எனக்கு இது நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? அதே மாதிரிதான் மீன ராசிக்கு விழிப்புணர்வோடு இந்த வருஷம் இருக்கணும்.
ஏன்னா 5 ஆதாயம், விரயம் 5. உங்க அதிபதி குரு ஒரே ஒரு பதவியில் இருக்கிறதுனால உலகத்துல பதவியில் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க. பதவியை விட்டுடக்கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பதவி இருக்கணும். நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் நான் துறவரம் போறேன்னுவான். நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவேன், இல்லறமே துறவரம் தான். அதை விட மோசமானது துறவரம். ஆமா, அதனால துறவரம் போறதை விட வீட்டிலேயே இது, அதுவே துறவரம் தான். இதாவது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிடும். துறவரம்னு ஒன்று போயிட்டோம்னா சாப்பாட்டுக்கு தண்ணோம், நம்ம அழுகணும். அதனால அது வேண்டாம். அங்க போனா 10 பேர் திட்டுவான், இங்க வீட்டில் ஒருத்தவங்க தான் திட்டுவாங்க இல்லையா? அப்ப மீனராசி ஆதாயம் 5. குரு ஒரு பதவியில் இருக்கிறனால நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க கப்பு சிப்புன்னு இருக்க வேண்டியது இந்த வருஷம். இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறலாம், இதை விட்டுட்டு நான் வேற ஒரு இது முன்னால தெரிஞ்சுங்க. ஒரு பையன் படிக்காம வந்தான், அவன் படிக்கல, படிப்பு அவனுக்கு ஏறலை. அப்போ அந்த பையன்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ என்னடா படிக்கிற தம்பி? இந்த படிப்பு படிக்கிறேன். உன்னோட வகுப்புல எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு கேட்டேன். இது ஒரு உண்மையான சைக்காலஜி. என்னைக்காவது அந்த பொம்பளை பிள்ளைய நீ மார்க் வாங்கும் போது உன்னோட மார்க் அவங்க வாத்தியார் சொல்லும் போது அவங்க பார்த்துருக்காங்களா? பார்த்தது இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு வாத்தியார்கிட்ட போய் இதை மட்டும் சொல்லுங்கன்னு வாத்தியாருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பி விட்டோம். வாத்தியார் மறுநாள் அந்த பையனை கூப்பிட்டாரு, அவனோட மார்க்கை வெளிப்படையா சொன்னார். பையன் ரொம்ப ஷை ஆயிட்டான். அடுத்த தடவை மார்க் அதிகமாகிட்டான். பார்த்துங்க. ஏன்னா ஒரு கௌரவம்ங்கிறது நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி கௌரவம் போகுதுன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும், மிகப்பெரிய தைரியம் உண்டாகும். இதை இப்ப மீனராசி ரொம்ப முக்கியமா முடிவா எடுத்துக்கணும். நமக்கு நம்ம கௌரவம் போயிடக்கூடாது, நம்ம பதவி போயிடக்கூடாது, ஏதோ ஒரு பதவியில் இருக்கணும். அப்பதான் மீனத்துக்கு இந்த வருஷம் மிக சிறப்பு. அதனால வர வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த உலகம் நம்மளை வாட்ச் பண்ணுது. ஆதாயம் 5, விரயம் 5, ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 1. உடல்நலத்துல ரொம்ப கவனம் தேவை. நரம்பு சம்பந்தமான கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ராஜபூஜிதம் 4, ராஜ கோபம் 2. கோபம் கம்மியா வருது, பரவாயில்ல. அதாவது கோபப்பட்டா ஒன்றும் நடக்காதுடா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால கோபம் உங்களுக்கு கம்மியாயிடும். சுகம் 6, துக்கம் 3. அதனால சுகத்தை ஆண்டவன் கொடுக்குறான். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. சில விஷயத்தில் கோவப்படுறதுனாலையோ வருத்தப்படுறதுனாலையோ மற்றவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பார்வையில் நம்ம இருக்கோங்கிறத நம்பிக்கையோட பாருங்க மீனராசி. அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு பண்ணும். இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். நீங்க பப்ளிக்கா ஒரு விஷயத்த பேசுங்க. நான் புதன்கிழமை அன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை ராத்திரி உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க பிடிக்காது, ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருப்பீங்க. ஏன்னா நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கல்ல. அதனால ஒரு விஷயத்த சொல்லி அடிக்கிறதுல கில்லி மீனராசி இந்த வருஷம். அதனால நீங்க ஜெயிக்கணும்னா முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லுங்க, அதுல நீங்க ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷம் முழுமையாக வெற்றி பெற குரு வழிபாடு அவசியம். வியாழக்கிழமையில முக்கிய முடிவுகள் எடுங்க. குருவை அதிகமாக நேசிங்க, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, ஆதாயம் விரயம் பார்த்தோம். இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது. சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார். இந்த வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார். வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார். 12 மாசமும் 12 ராசியை பார்த்துட்டு வர்றார். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க. சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க, பணத்தை அதிகப்படுத்துங்க, பலத்தை அதிகப்படுத்துங்க. வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம், ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள்,
சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம், புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசிக்காரர்கள், ஐப்பசி மாசத்திலே துலா ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள், தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள், மாசியிலே கும்பராசிக்காரர்கள், மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள். இந்த 12 பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டம் பார்த்தீங்களா? மாசி மாசம் கும்பராசி, பங்குனி மாசம் மீனராசிக்காரர்கள். இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த மாசத்துல சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார். இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும்? இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு. புகழை தேடணும், பேரை தேடணும், கௌரவத்தை தேடணும். நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால் 12 ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும். வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த வருஷம் ஆதாயம் 65, 12 ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விரயம் பார்த்தீங்கன்னா 59. ஸோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது. மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது. மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.